திரு தமிழ்செல்வன் மும்பையிலிருந்து எம்எல்ஏ பேசுகிறார், இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 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 மகாராஷ்டிரா மாநிலத்தின் துணை முதல்வராக இருந்தவர், மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தவர் சரத்பவார் விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். உங்களுடைய இரங்கல் சார். முதல்ல அவர் 3வது முறையாக தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். அவரை தொடர்ந்து 15 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நல்ல மனிதர், இயல்பானவர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர். தற்பொழுது அவர் உதவி முதலமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய இந்த இழப்பு மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு விவசாயிகள் இருந்து எல்லாருக்கும் ரொம்ப மிகவும் பாதிக்கப்படக்கூடிய அளவில் ஒரு பெரிய தலைவரை மகாராஷ்டிரா மாநிலம் இழந்திருக்கிறது. ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாராஷ்டிரால அஜித் பவார் அவர்களை நீங்க நிறைய முறை சந்தித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு அரசியல்வாதியாக அவர் எப்பேற்பட்டவர்? மிகவும் எல்லாராலும் பாராட்டக்கூடிய, போற்றக்கூடிய, மிகவும் எளிமையான, என்னுடைய பிறந்த நாள்ல கரெக்டா மார்னிங் 8:50 8:30 அவர் போன் பண்ணிடுவாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் நல்ல அணுகுமுறை. அவர் முன்னால எதிர்கட்சியா இருந்ததுக்கு பிறகு அதுக்கு பின்னால 2014 இருந்து 19 வரைக்கும் அவரு எங்க கட்சி கூட இருந்திருக்காரு. இப்ப துணை முதல்வரா இருக்காரு. எந்த கட்சிக்காரங்க எம்எல்ஏ போனாலும் சரி, எந்த மக்கள் போனாலும் சரி, அவரை ரொம்ப எளிமையா பார்க்க முடியும். இன்னொரு மந்திராலயா அங்கே செக்ரட்டரியேட் தமிழ்நாட்டில் சொல்றாங்களா, அது மாதிரி இங்க உள்ள செக்ரட்டரியேட்ல கரெக்டா 8 மணி 8:15 அவர் வந்துருவாரு. எல்லாரையும் பார்ப்பாரு, எல்லாருக்கும் எவ்வளவு முடியுமோ உதவி செய்வாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதி. அவர் எப்படி பண்ணாலும் விமர்சனம் முன்னால பண்ணிருப்பாங்க. நான் நேரா பார்த்ததுல இருந்து, அவர்கிட்ட பழகினத்துல இருந்து, நான் மட்டும் சொல்றது இல்லை, எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவர் மாதிரி ஒரு நல்ல அரசியல்வாதியை மகாராஷ்டிரா மாநிலம் இழந்திருக்கிறது. ரொம்ப நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி. அரசியல்வாதி அப்படிங்கறதையும் கடந்து நீங்க அவரோட பயணிக்கும் போது அவரை பார்த்த ஒரு நிகழ்ந்த தருணம் அப்படின்னா எதை குறிப்பிடுவீங்க சார்? இப்ப என்னோட நான் ஸ்கூலுக்காக கவர்மெண்ட்ல ஒரு இடம் கேட்டிருந்தேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா போய் பார்த்து மரியாதையா பேசி 3 பேர் கையெழுத்து போடணும். டிப்டி சிஎம், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாரும். நான் என்னோட கோரிக்கை இன்னைக்கு வருது கேபினெட்ல அப்படின்னு சொல்லி போன்ல தான் சொன்னேன். அப்ப தமிழ்செல்வன், நீ ஏழை மக்களுக்காக ஸ்கூல் பண்ற, நீ என்ன வந்து பார்க்க வேண்டியது இல்ல, நான் கையெழுத்து போட்டுறேன்னு சொல்லி அதே கேபினெட்ல கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அவரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன். ஒரு பொது வாழ்க்கைக்கு எப்பவும் எல்லாரோடையும் துணை நிற்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர். பொது வாழ்க்கையிலையும் அனைவருக்கும் துணை நிற்கக்கூடிய நல்ல மனிதர் அப்படின்னு அவரை பத்தி குறிப்பிட்டிருக்கீங்க. குறிப்பாக தமிழ் மக்கள் மீது எவ்வளவு அன்பு கொண்டவர்? தமிழ் மக்கள் மீது ரொம்ப பாசமா இருப்பாரு அவரு. இப்ப சைன் தொகுதியில முருகேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்காரருக்கு கார்பரேட்டர் டிக்கெட் அவர் கொடுத்திருக்காரு. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு. அவரு தோத்து போயிட்டாரு. பட் தமிழ்காரருக்கும் அவரு ஒரு கார்பரேஷன் டிக்கெட் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா தமிழ் மக்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், நல்ல அவர் மேல நல்ல கருத்து தமிழ் மக்கள் மேல வச்சிருக்காருன்னு அர்த்தம். மகாராஷ்டிரா அரசியலில் மிக முக்கியமானவர், தேசிய அரசியலிலுமே செல்வாக்கு மிக்கவராக திகழ்ந்திருக்கிறார் அஜித் பவார். மகாராஷ்டிரா அரசியல் களத்துல இவர் ஏற்படுத்திய ஒரு முக்கியமான தாக்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க சார்? இல்ல, அவரோட நல்ல பழக்கத்தினால முதல்ல இதுக்கு முன்னால 2.5 வருஷம் வந்து 2024க்கு முன்னால 2.5 வருஷம் கவர்மெண்ட் இவரு நம்ம எங்களுடைய எதிர்கட்சியா இப்ப இருக்கிறவங்க அப்ப ஆட்சி செஞ்சாங்க. உத்தவ் தாக்கரே அப்பவும் துணை முதல்வராக தான் இருந்தாரு. திருப்பி 2024 சட்டமன்றத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி ஏக்நாத் சிந்தே சார் இவங்களோட எங்க கூட்டணி ஜெயிச்சு வரையிலையும் ஜெயிச்சு வந்து கொஞ்ச நாள்ல எங்களோட சேர்ந்து திருப்பியும் துணை முதலமைச்சரா இருக்காரு. அப்போ அங்கேயும் துணை முதல்வர், இங்கேயும் துணை முதல்வர்னாக்கா அவருடைய அரசியல் பக்குவம், அவர் மக்களுக்கு சேவை செய்யறது, அவருடைய துணை முதல்வர் பதவியை எப்படி கொண்டு போறாரு, எப்படி இந்த அரசியல் அமைப்புல நல்லா செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு
அவர் திறமைக்கு இதான் இந்த துணை முதல்வர் பதவி தொடர்ந்து அவருக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது திறமையே நல்ல திறமையான ஒரு பெரிய அரசியல்வாதி அவரு. இது வந்து நம்ம மறக்க முடியாது. தொடர்ந்து ஒரு கட்சியில இருந்தவங்கள இன்னொரு கட்சிக்கு வந்து சேரையில எல்லாரும் வெறுப்பாங்களே ஒழிய அவருடைய நல்ல திறமையை பார்த்துதான் அவங்க 2வது தடவை 3வது தடவை துணை முதலமைச்சர் எங்க திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் அவர் கொடுத்திருக்காரு. அதை ரொம்ப நல்ல முறையில தொடர்ந்து நிதியமைச்சர் தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. நிதியமைச்சருங்கிறது எல்லாரும் கிடைக்காது. கிடைச்ச பதவியை கரெக்டா அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனாலதான் அவர் கிடைச்சிருக்கு. அரசியல் பக்குவம் மிக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேர்தல் பணிகள்லையும் நீங்க அவரோட சேர்ந்து பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். தேர்தல் சமயங்கள்ல மக்களை எப்படி அணுகுவார்? அவருடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கும்? மக்களுடைய அணுகுமுறையில வந்து எப்பவுமே நான் முதல்ல சொல்லியிருக்கேன், 8:15 செக்ரட்டரியேட் போனா அவரை கண்டிப்பா யார் வேணாலும் பார்க்கலாம். டைம் கொடுத்தாருன்னா அந்த டயத்துல கரெக்டா வருவாரு. அதே மாதிரி எங்க கட்சிக்காரங்க மட்டும்தான் கிடையாது, வேற அப்படின்லாம் கிடையாது. எந்த கட்சிக்காரங்க போனாலும் சரி, எந்த பொதுமக்கள் போனாலும் சரி அவரை ஈஸியா அணுகலாம். அதே மாதிரி அவங்க ஏரியால பாராமதி அந்த ஏரியாவில் எப்பவுமே மக்களுடைய செல்வாக்கு, நம்ம கரும்பு விவசாயிகள் அவங்களோட எப்பவும் அவர் தொடர்பாகவே இருப்பாரு. விவசாயிக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் பண்ற அவர் ஒரு அரசியல்வாதி. அவருக்கும் அவங்க பவார் சாருக்கும் எதனாலன்னு தெரியல, அங்க இருந்து விலகி வந்து இங்க சேர்ந்தாரு. சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் அந்த கட்சியை நல்லா பக்குவப்படுத்தி கொண்டு போறாரு. மக்களையே எல்லா தரப்பான மக்களையும் அவர் கரெக்டா கொண்டு போய் அவங்களுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல அரசியல்வாதி அவர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஒரு நீண்ட கால துணை முதல்வர் அப்படின்னும் நம்ம அஜித் பவார் அவர்களை குறிப்பிடலாம். 6 முறை துணை முதல்வராக பதவி வகிச்சிருக்கிறாரு. துணை முதல்வராக அவருடைய செயல்பாடு எப்படி இருந்தது சார்? துணை முதல்வரா வந்து அவர் ரொம்ப நல்ல முறையில செயல்பட்டு இருக்காரு. துணை முதல்வரோட சேர்ந்து நிதியமைச்சர் பைனான்ஸ் மினிஸ்டர் இந்த இருக்கையிலேயே அவர் வந்து மகாராஷ்டிராவுக்கு எப்படி எது இன்றியமையாத தேவை, மக்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில எங்கெங்க ஃபண்ட் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மகாராஷ்டிராவில் முக்கியமந்திரியோட சேர்ந்து செயல்படுறதுங்கிறது ரொம்ப நல்ல முறையில செயல்பட்டு இருக்காரு. அவருடைய துணை முதல்வராக இருந்தாலும் சரி, நிதியமைச்சராக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும். நிதியமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார். குறிப்பாக தேசிய அரசியல்ல செல்வாக்குமிக்க நபராகவும் அஜித் பவார் இருந்திருக்கிறார். தேசிய அரசியல்ல மகாராஷ்டிரா மாநிலத்தை தவிர்த்து தேசிய அரசியல்லையும் அவருடைய பங்கு எப்படிப்பட்டதா இருந்திருக்கு சார்? தேசிய அரசியல்ல எங்களுடைய கூட்டணியில அவர் இருக்காரு. பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள், மற்றபடம் அமித் பாய் ஷா அவங்களோடய நல்ல பழக்கம். டைரக்டா போய் அரசியலை பத்தி, மகாராஷ்டிராவை பத்தி, மகாராஷ்டிராவுடைய முன்னேற்றத்தை பத்தி அடிக்கடி அவரும் போய் பேசுவாரு, முதல்வரோடையும் பேசுவாரு, தனியாகவும் பேசுவாரு. ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு மிக்க தலைவர் அஜித் பவார். சரத்பவார் எப்படியோ சரத்பவார் மாதிரி ஈக்குவலா பேசக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு மிக்க தலைவர் அவர். தேசிய அரசியல்லையும் எப்பவும் எல்லாரோடையும் நல்லா பழகக்கூடியவர். எல்லாரோடையும் என்ன மகாராஷ்டிராவுக்கு தேவையோ அதை கொண்டு வரக்கூடிய சக்தி படைத்த ஒரு தலைவர்.